श्रीनारायण योगीन्द्र वरदार्य कृपाश्रयम् रङ्गेशपादविनतम् श्रीनिवास मुनिम् भजे। श्रीमते श्रीनिवास महादेशिकाय நமஹ। இன்றைய தினம் உத்தமமான ஆடி பூராட நன்னாள். ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமம் என்கிற உத்தமமான ஆச்சாரிய பரம்பரையினுடைய தற்போது இருக்கக்கூடிய ஆசிரம ஸ்தல ஸ்தாபகரான அந்த ஆசிரமத்தினுடைய பூர்வாச்சாரியரான ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடையதான திருநக்ஷத்திர நன்னாள் இன்று. நினைத்தாலே நம் பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய மகா வைபவசாலியான பிரபாவசாலியான ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான வைபவத்தை, மகாத்மியத்தை யதாசக்தி இப்போது அனுபவிக்கப் போகிறோம். இந்த பவுண்டரீகபுரம்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரம், ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரம், திருக்குடந்தைக்கு அருகே திருவிண்ணகர்னு சொல்லக்கூடியதான ஒப்புளியப்பன் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். சுற்றி நிறைய ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேச எம்பெருமான்கள் எழுந்தருளியிருந்து அனுகிரகிக்கக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவ பூமி. இப்படி உயர்ந்ததான திருவிண்ணகரப்பனுடைய திருவடிவாரத்திலும் அமுதனுடைய திருவடிவாரத்திலும் இருக்கக்கூடியதான இந்த பவுண்டரீகபுரம்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ பண்டித பரமைகாந்தியாக விளங்கிய சிங்கம் பெருமாள் ஐயங்கார் என்கிற சுவாமியினுடைய செங்கமலத்தம்மாள்னு சொல்லக்கூடிய அம்மங்காருடைய இந்த திவதம்பதிகளினுடைய 7வது திருக்குமாரராக ஒரு சௌமிய வருஷம் ஆடி மாசம் திருப்பூராடம் நட்சத்திர தன்னைக்கு இந்த சுவாமியினுடையதான திரு அவதாரம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 1847வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி இந்த சுவாமியினுடையதான திரு அவதாரம். பெற்றோர்களான சிங்கம் பெருமாளையங்கார் சுவாமியும் செங்கமலத்தம்மாளும் சாட்சாத் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே தங்களுக்கு பிறந்த குழந்தையானபடியினாலே இதை பகவத் பிரசாதமாகவே நினைத்து அத்தனை ஆச்சரியமா பார்த்துண்டு வந்தா. தகுந்த சமயத்திலே குழந்தைக்கு ஜாதகர்மா, நாமகரணம் முதலான சம்ஸ்காரங்கள் எல்லாம் யதாகாலம் நடந்தேறியது. விசேஷமாக இந்த குழந்தைக்கு சிங்கம் ரங்காச்சாரியர் என்று திருநாமம் சாற்றினான். இவளுடைய வம்சத்திலே புருஷாளுக்கெல்லாம் சிங்கம் என்கிற அடைமொழியோடு கூட திருநாமங்கள் சாற்றப் பெறுவது வழக்கம். திருத்தகப்பனாருக்கு சிங்கம் பெருமாளையங்கார்னு திருநாமம், இந்த சுவாமிக்கு சிங்கம் ரங்காச்சாரியர்னு திருநாமம். யதாசாஸ்திரம் கர்ப்பாஷ்டிரமத்திலே சுவாமிக்கு உபநயனமாச்சு. உபநயனமான ஆளிலிருந்து சுவாமி விடாமல் திரிகால சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு ஒரு உபனிதன் அனுஷ்டிக்க வேண்டியதான தர்மங்களை எல்லாம் தொடர்ந்து அனுஷ்டித்துக் கொண்டு காயத்ரி முதலான ஜப விசேஷங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். சுவாமியினுடைய குடும்பம் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு பிராட்டியினுடைய அனுகிரகத்திற்கு கட்டாட்சமான குடும்பம், நல்ல ஐஸ்வர்யம் படைத்த குடும்பம், நல்ல தனிகா. ஒரு நாளும் பணத்துக்கோ பொருளுக்கோ ஒரு குறையும் இருந்ததில்லை. ரொம்ப ஆச்சரியமான பெரிய ஜமீன்தார்களை போன்ற குடும்பம். சுவாமி இவருடைய பெற்றோர்களுக்கு 7வது திருக்குமாரராக அவதாரம் பண்ணினவர். சுவாமியினுடைய சிறிய தகப்பனார் சித்தப்பாவுக்கு குழந்தைகள் இல்லாதபடியினாலே நம் சுவாமியை ஸ்வீகாரமா வாங்கின்றார். இந்த சுவாமி தன்னுடைய சொந்த திருத்தகப்பனாருக்கு தம்பியான தன் சொந்த சித்தப்பாவுக்கு ஸ்வீகாரம் போனார். இந்த சுவாமிக்கு பால்யத்திலே ஸ்ரீ கட்டம் வரதாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வானாக பண்டித பரமைகாந்தியாக எழுந்தருளியிருந்த சுவாமியினிடத்திலே பஞ்சசம்ஸ்காரமாச்சு. சமாசிரயணம்னு சொல்லக்கூடியதான பஞ்சசம்ஸ்காரம் கட்டம் வரதாச்சாரிய சுவாமி சன்னதியிலே ஆச்சு. எப்படியானா உபநயனமான நாள்ல இருந்து ஒரு பிராமணனுக்குரிய அனுஷ்டானங்களை எல்லாம் விடாமல், உபனிதனுக்குரிய அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவனாக ஜன்மா பூர்த்தி பெறுகிறதான அந்த சமாசரணத்தை அனுஷ்டித்துக் கொண்ட நாள் முதலே ஸ்ரீ வைஷ்ணவனுக்குரியதான அனுஷ்டானங்களை எல்லாம் சுவாமி அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். ரகசியத்திரைய ஜபம் என்ன, நித்தியம் 12 திருமண்காப்பு என்ன, பகவத் ஆராதனம் என்ன, அதையெல்லாம் அனுஷ்டிச்சு சென்று வந்தார். அப்பழுக்கில்லாத வசந்த ஆச்சாரம், வேலைக்கு ஏற்பது போல சமயத்துக்கு ஏற்பது போல ஆச்சாரத்தை தளர்த்தி கொள்வது அப்படின்றதான பேச்சுக்கே இடமில்லை. எப்போதும் முக்கிய கல்பமான வசந்த அப்பழுக்கில்லாத தூய ஆச்சாரம், சிஸ்டர்களான பெரியவர்களுடைய ஆச்சாரம் அப்படியே அனுஷ்டித்து வந்தார். வைராக்கியத்தினுடைய சிகரமாக திகழ்ந்தார் சுவாமி. வயசு ரொம்ப சின்ன வயசு, பால்யம், பெரிய பணக்கார தனிகாலான குடும்பம்.
தன் தாயார் தகப்பனாருக்காவது 7 குழந்தைகள், சுவாமி 7வது அவதாரம் பண்ணினார். சிறிய திருத்தகப்பனாருக்கோ சுவாமி ஸ்வீகாரம் போன ஒரே குழந்தை. அப்ப அவருடையதான சொத்து மொத்தத்துக்கும் சுவாமி ஒருத்தரே அதிபதி. ஒன்னும் சுவாமி நன்னா செலவு பண்ணிட்டு நன்னா சாப்பிட்டு சௌகரியமா இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அப்பேற்பட்ட செல்வம் இருந்த போதும் கூட வைராக்கியமே பரம காஷ்டை, வைராக்கியமே பரந்த செல்வம் அப்படின்னு கிட்டத்தட்ட வெள்ள வேஷ்டி சன்னியாசியாகவே சுவாமி வாழ்ந்துட்டு வந்தார். அப்படியே ஞான ஆச்சார அனுஷ்டான வைராக்கியங்களோடு கூட விசேஷமா சாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருத்தகப்பனார் இடத்திலே தர்க்க சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு மன்னார்குடி ரங்காச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி சன்னதியிலே தர்க்கசாஸ்திரம் வாசித்தார். தர்க்கமெல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு தன் சமாசிரயன ஆச்சாரியரான கட்டம் வரதாச்சாரிய சுவாமி சன்னதியிலும், சோகத்தூர் விஜயராகவாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகானுடைய சன்னதியிலும், காஞ்சிபுரத்திலே மகாவித்வானாக தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனுடைய கைங்கரிய துரந்தரராக எழுந்தருளியிருந்த திருப்புக்குழி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகனிடத்திலும், மன்னார் கோயில் ரங்காச்சாரிய சுவாமியினிடத்திலும் சம்ஸ்கிருத சாகித்யம் என்ன, அலங்கார கிரந்தங்கள் என்ன, தர்க்கம் என்ன, வியாக்கரண சாஸ்திரம் என்ன, மீமாம்சா கிரந்தங்கள் என்ன, இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களையும் ரொம்ப வேகமாக கற்றுத் தேர்ந்தார் சுவாமி. இவருக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலே அத்தனை கிரகண சக்தி. ஆச்சாரியர் அந்த சாஸ்திரத்தை நன்னா கரைச்சு சாட்டு அதை பல பேருக்கு பல முறை ஆவர்த்தி பாடங்கள் சொல்லி நன்னா கரகண்டவரா இருப்பார். அவருக்கு சொல்றது ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆச்சாரியால் சாதிக்க சாதிக்க அப்படியே கிரகிக்கக்கூடியதான சக்தியும் சாமர்த்தியமும் வேகமும் சுவாமி கிட்ட மாணவராக இருக்கக்கூடிய தசையிலேயே இருக்குன்னு சொன்னா அது சுவாமியினுடையதான பிரதிபா விசேஷம், ஞான விசேஷம். இப்படியே அத்தனை ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரமாகி சாமானிய சாஸ்திரங்கள் அத்தனையையும் கற்று தேர்ந்து கரை கண்டு மகா வித்வானாக திகழ்ந்தார் சுவாமி. பின்னாளில் வேளியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் என்று போற்றப்பெறுகிற ஸ்ரீ நாராயண மகாதேசிகன், பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையிலே பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு முந்தின ஆச்சாரியர் வேளியநல்லூர் ஆண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் என்கிற சுவாமி. அந்த சுவாமி சன்னதியிலே ஆசிரியித்து வேதாந்த காலக்ஷேபம் பண்ணினார். ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்ன, விசிஷ்டாத்வைத பிரகரண கிரந்தங்கள் என்ன, இப்படி விசேஷமா நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய தேசிக சம்பிரதாயத்தினுடைய உத்கிரந்தங்களை எல்லாம் வேளியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னதியிலே காலக்ஷேபம் பண்ணினார். அந்த வேளியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர், சன்னியாசி சார்வபௌமர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரியாண்டவனுடைய திருவடி. அந்த வேளியநல்லூர் சுவாமி சன்னதியிலே பூரணமா வேதாந்த கிரந்த காலக்ஷேப ரகசிய கிரந்த காலக்ஷேபத்தை பண்ணினார் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் தன்னுடைய பூர்வாசிரமத்திலே. இப்போ சாமானிய சாஸ்திர ஞானம் எல்லாம் பூரணமா கைவந்தெடுத்து வேதாந்தத்திலும் ரகசியத்திலும் நீச்சல் போடக்கூடிய அளவுக்கு வேளியநல்லூருடைய ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே விசேஷமான ஞானம் சம்பாதித்தார். இப்போது காலக்ஷேபம் கற்ற அந்த வேதாந்த ஞானத்திற்கும் ரகசிய ஞானத்திற்கும் போக்கு வீடாக வரசமர்ப்பணம் பண்ணிக்கொள்ள வேணும்னு ஆச்சாரியனிடத்துல பிரார்த்தித்தார். பரம கருணாமூர்த்தியான வேளியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் ஸ்ரீரங்கத்திலே ஆறாத அருளமுதமாக சயனித்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுடைய திருவடிவாரத்துல இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்துல பரநியாசம் பண்ணி வைத்தார். பிரணவாகார விமானத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் திருவடியிலேயே பரநியாசம் நடந்தது சுவாமிக்கு. தனக்கு பரநியாசம் நடந்த தன் பரத்தை ஏற்றுக்கொண்ட பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே சுவாமிக்கு அத்தனை ஒரு விலட்சணமான பக்தி. ஸ்ரீரங்கத்துல இருந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் பெரிய பெருமாளை சேவிக்காத நாள் கிடையாது ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன். அத்தனை தூரம் இந்த எம்பெருமானிடத்திலே ஒரு தீராத காதல் அவருக்கு. இப்படி பரநியாசம் எல்லாம் ஆனா விட்டு வடகரை கோமலவள்ளி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்திரீ ரத்னமான அம்மங்காரை பாணி கிரகணம் பண்ணிக்கொண்டு கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தார். கிரகஸ்தரான நாள் முதல் கிரகஸ்தாலுக்குரியதான தர்மங்களை எல்லாம் விடாமல் அனுஷ்டித்து வந்தார். கிரகஸ்த தர்மத்தை கைப்பற்றின நாள் முதல் பஞ்சகால பராயணராக இஜ்யாராதனத்தை பண்ணிக்கொண்டு ரொம்பவும் எளிய முறையிலே குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார். முக்கியமா சுத்த திரவியத்தை கொண்டே பகவதாராதனம், நல் வழியில் சம்பாதிக்கப்பட்ட தர்ம நெறியிலே சம்பாதிக்கப்பட்டதான சுத்தமான திரவியத்தை பணத்தை கொண்டே பகவதாராதனம்.
இந்த சுவாமி எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்தார், எத்தனையோ காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணினார். இவர் என்னென்ன சாஸ்திரங்கள் வாசித்தாரோ அத்தனையிலும் இவர் பெரிய ஆச்சாரியனாக, இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ்ல எல்லாம் போனா பெரிய சம்ஸ்கிருத ப்ரொஃபஸரா வரக்கூடிய அளவுக்கு சுவாமிக்கு ஞானம் உண்டு, சாமர்த்தியம் உண்டு. அப்படி எத்தனையோ வாய்ப்புகளும் சுவாமியை தேடி வந்திருக்கலாம். ஆனா சுவாமி இப்படி கற்ற வித்யை கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறது தனக்கு ஸ்வரூபம் இல்லை. கற்ற வித்யினாலே ஏற்பட்ட வைராகியத்தினாலே நான் பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு அனுஷ்டாதாவாக இருக்க போகிறேன் அப்படின்ற திருவுள்ளத்தினாலே, விசேஷமா சுவாமி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை, குறிப்பா சாஸ்திர சம்பிரதாயங்களை பிரவச்சனங்களை கொண்டு பாட போதனத்தை கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை திரஸ்கரித்து தாயதனமாக வந்த செல்வத்தை கொண்டே பகவதாராதனத்தை பண்ணிக்கொண்டு ரொம்பவும் எளிய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார் சுவாமி. ஒரு கிரகஸ்தனுக்கு பிரதானமான அனுஷ்டானம் இஜ்யாராதனம்னு சொல்லக்கூடிய பகவதாராதனம். நித்தியம் ஆத்து பெருமாளுக்கு தலையை பண்ணி திருவாராதனம் பண்றது. அம்மங்காருடைய சககாரத்தோட கூட பஞ்சகால அனுஷ்டானங்கள், அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே சொல்லப்பட்ட 5 கால அனுஷ்டானங்களையும் தவறாமல் பண்ணிக்கொண்டு பரமைகாந்தியாகவும் இந்த ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். அப்படியே எளிய ரீதியிலே குடும்பம் பண்ணி கொண்டு வந்த சுவாமி திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போய் எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ண வேணும்னு சங்கல்பித்துக் கொண்டு வடக்கே வேங்கடம்னு சொல்லக்கூடியதான திருவேங்கடமலை தொடங்கி தெற்கே குமரின்னு சொல்லக்கூடியதான கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களையும் புராண அபிமான ஸ்தலங்களையும் சேவித்துக் கொண்டு எம்பெருமான்களை பிராட்டிமார்களை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு விசேஷமாக தென் பாரதம் முழுக்க சுவாமியினுடைய திருவடிப்பட்டு சுவாமி எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வந்தார். சில காலம் சுவாமியானவர் தர்மபத்னியோட கூட தன்னுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீ பவுண்டரீகபுரத்திலேயே எளிய இல்லற வாழ்வை நடத்தி கொண்டு வந்து சில காலம் கழித்து குடும்பத்தை ஸ்ரீரங்கத்துக்கு மாத்தினார். ஸ்ரீரங்கத்துக்கு எழுட்டார் சுவாமி. தன்னுடைய பரத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாளை தினமும் சேவிக்க வேண்டும், அவனுடைய க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணணும், அவனுடைய அனுகிரக பாத்திரமான காவிரியிலே தீர்த்தமாட வேணும்னு சுவாமிக்கு திருவுள்ளம். அதோடு கூட தன் ஆச்சாரியன் திருவடிகளில் தான் ஆசிரியித்து பரநியாசம் செய்து கொண்ட வேதாந்த ரகசிய காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணின ஸ்ரீரங்க பூமியிலே தன் ஆச்சாரியன் திருவடிப்பட்ட இடத்துல வாசம் பண்ண வேணும்னு சுவாமி காசை. தன் சம்பிரதாயத்து பூர்வாச்சாரியர்கள் பலர் எழுந்தருளி இருந்த திவதேசமானபடியினாலே ஸ்ரீரங்க வாசம் பண்ணணும்னு சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளம். சுவாமி ஆத்துல ஒரு வயசான அம்மங்கா இருந்தா. அந்த வயசான பாட்டி பரம்பு வச்சா விட்டு அதன் பிறகு சுவாமி குடும்பத்தை ஸ்ரீரங்கத்துக்கு மாத்தி விட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளின நாள் முதல் கொள்ளிடக்கரையிலே வாசம் பண்ணி கொண்டு நித்தியம் காவேரியிலே தீர்த்தாமாடிக்கொண்டு முக்கிய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பரமைகாந்தியா ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சுண்டு அப்படியே சுவாமி ஏகாந்தமா இருந்துட்டு இருந்தார். ரொம்ப எளிய வாழ்க்கை. சுவாமியினுடைய ஞானத்திற்கும் சுவாமியினுடைய ஐஸ்வர்யத்திற்கும் சுவாமியினுடைய அந்த வசந்த குலத்திலே வந்த மேன்மைக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு ரொம்பவும் தூய அப்பழுக்கற்ற ஒரு சலனமே இல்லாத, சுவாமி இருக்கேரா இல்லையான்னு தெரியாதபடிக்கு ஒரு சாதாரணமான பணிவான வாழ்க்கை சுவாமியினுடையது. அப்படி இருந்த சுவாமியை பார்த்து நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசிரியித்தால் இந்த மாதிரி மகானைத்தான் ஆசிரியிக்க வேணும். வசந்த குலத்திலே திருவவதாரம் பண்ணினவர், மகாஜ்ஞானி, வசந்த அனுஷ்டாதா, நல்ல ஆச்சாரசீலர், பரம பக்திமான், வசந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர், இன்னொரு ஆச்சாரியனாக கூடிய தகுதி படைத்தவர், இப்பேற்பட்டவராக இருந்தும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்காமல் இருக்கிற இடம் தெரியாம இருந்துருக்காரே சுவாமி, இப்பேற்பட்ட மகான்களைத்தான் ஆசிரியிக்க வேண்டும்னு பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சுவாமி ஆசிரியித்தா. சுவாமி சன்னதியில வந்து சேவித்து பிரார்த்தித்தா, சுவாமி அடியனுக்கு தர்க்கசாஸ்திரம் சாதிக்கணும், அடியனுக்கு வியாக்கரணம் சாதிக்கணும், அடியனுக்கு மீமாம்சா சாஸ்திரம் பாடம் சொல்லணும் அப்படின்னு பலர் பல வித்யைகளுக்காக சுவாமியை பிரார்த்தித்தா. சுவாமியை பொறுத்தமட்டில் வித்யாஸ்தானங்கள் எல்லாம் சுவாமி கத்துப்படி, சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரங்களும் சுவாமி கத்துப்படி. அதனால சுவாமி சன்னதியில போனா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய ரீதியிலே சுவாமி சன்னதியில யார் வேணாலும் எதை வேணாலும் கத்துக்கலாம். அதனால யார் யாருக்கு என்னென்ன வாசிக்கணும்னு ஆசை இருக்கோ அதை தனக்கு சாதிக்கும்படியா சுவாமியை வந்து பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பல பிராமணோத்தமர்கள் பிரார்த்தித்தா. யார் யார் என்னென்ன சாஸ்திரத்தை பிரார்த்தித்தாலோ அவளுக்கு தனித்தனியா சுவாமி ஆழங்கால் பட்டு அதீத அக்கறையோட கூட அவளுக்கெல்லாம் பாடம் சாதித்தார். எத்தனை பாடம் சாதித்தாலும்
சம்பாவனைன்னு ஒரு ரூபாய் பெற்றுக்க மாட்டார் சுவாமி. ஏன்னா சுவாமிக்கு இந்த வித்யை மூலமா சம்பாதிக்கிறதுல அதை கொண்டு வாழறதுல எல்லாம் கொஞ்சமும் திருவுள்ளம் இல்லை. அதுக்கு தகுந்தபடி பெருமாள் பிராட்டி சுவாமியை நன்னாவே வச்சுட்டு இருந்தா. இப்படி பலருக்கு சாமானிய சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார். சில பேர் சுவாமியிடத்துல வந்து ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கத்துட்டு போவா. சில பேர் சுவாமி சன்னதியிலே சுவாமியை ஆச்சாரியராக வரித்து சுவாமியிடத்துல கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பண்ணணும்னு ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரம் என்ன, நம் சம்பிரதாய கிரந்தங்கள் என்ன, இதையெல்லாம் காலக்ஷேபம் பண்ணணும்னு வந்து பிரார்த்திப்பா. அவளுக்கெல்லாம் அந்த கிரந்தங்களை பூரணமா தினவடங்க காலக்ஷேபம் சாதிப்பார் சுவாமி. இந்த சுவாமியினுடைய சன்னதியிலே காலக்ஷேபம் பண்ணினால், அப்படி காலக்ஷேபம் பண்ற சமயத்துல கூர்ந்து கவனித்து விசேஷமான கவனத்தோட காலக்ஷேபம் பண்ணினால், அந்த காலக்ஷேபம் பண்ணக்கூடிய சிஷ்யர் அவருக்கே ஒரு தனிப்பட்ட ஞானமும் ஆழங்கால் பட்ட ஒரு வியுத்பத்தி சக்தியும் இருந்தால் அவர் அடுத்த ஆச்சாரியனாகவோ அடுத்த மகாவித்வானாகவோ வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு நுண்மான் நுழைபுலத்தோட கூட பாடம் சொல்லக்கூடியவர் சுவாமி. அப்படி சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்ணவால பல பேர் பெரிய மகாவித்வான்களாக வந்திருக்கிறார்கள். அவளை பத்தி பின்னாடி பார்க்க போறோம். இந்த சுவாமி பலருக்கும் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபத்தையும் பண்ணி வைத்தார். ஞானம் அனுஷ்டானம் இது ரெண்டும் ஒரு ஆச்சாரியனுக்கு சிறகு போல. ஒரு பறவை ஆகாசத்துல பறக்கணும்னா 2 சிறகும் நன்னா இருந்தாதான் அதால பறக்க முடியும். அது ஆகாசமெல்லாம் வலம் வர முடியறது அதால. அந்த மாதிரி ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய பறவை இருக்கிறதே, அந்த பறவைக்கு 2 சிறகுகள் ஆட்டமா எதுன்னு சொன்னால் ஞானம் ஒண்ணு, ஆச்சாரம் ஒண்ணு, அனுஷ்டானம் ஒண்ணு. இந்த ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறகும் அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய இன்னொரு சிறகும் நன்னா பலமா இருந்தாதான் இந்த ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய பறவை ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் பறக்கும். அப்படி பறக்கிறச்ச அந்த பறவையினுடையதான சிறகிலே திருவடியிலே எங்காவது ஒரு சின்ன எறும்பை போலே ஒட்டி கொண்டு சிஷ்யர்களும் கடை தேறி ஸ்ரீவைகுண்டம் போலாம். அப்படி ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் தன் 2 சிறகுகளாக உடைய இந்த சுவாமி விசேஷமாக பல சிஷ்யர்களை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சேர்ப்பிக்க கூடியவர் அப்படின்னு பலரும் இந்த சுவாமியை ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிண்டா. சுவாமியாலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கப்பட்டு விசேஷமாக ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானங்களை ஜபங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பாகவதோத்தமர்களாக பலர் எழுந்தருள் இருந்தார்கள். பல பேர் சுவாமி மாறி மகானிடத்துலதான் பரநியாசம் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் பரநியாசம் பண்ணிண்டா சுவாமி சன்னதியிலே. பலருக்கும் சமாசிரயண பரநியாசங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஆச்சாரியனாக சுவாமி எழுந்தருள் இருந்தார். பல பேருக்கு சாமானிய சாஸ்திரங்களை பாடம் சொல்லிட்டு வந்தார். பல பேருக்கு வேதாந்த ரகசிய காலக்ஷேபங்களையும் சாதித்துக் கொண்டு வந்தார். ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக சுவாமி எழுந்தருள் இருந்தார். சுவாமி சன்னதியில போனா சம்ஸ்கிருதத்திலிருந்து ஆரம்பித்து சம்ஸ்காரம் வரைக்கும் அத்தனையும் நடந்துடும். அப்படி அத்தனையும் அனுகிரகிக்கக்கூடிய ஒரு கல்பக விருட்சமாக இந்த ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். இப்படி பல பேருக்கு ஆச்சாரியராக பாடபோதனம், காலக்ஷேபம், சமாசிரயண பரநியாசங்கள் இத்தனை பண்ணிட்டு வந்தாலும் கூட முன்பை போலவே எளிய வாழ்வுதான் வாழ்ந்துட்டு வந்தார். பட்டாட்டோபம்னா என்னன்னு தெரியாது சுவாமிக்கு. இதெல்லாம் சுவாமியினுடைய சிறு வயதிலிருந்து சுவாமிக்கு இருக்கக்கூடிய வைராகியத்தினுடைய விளைவு தானே. இப்படி துளசி அங்குரிக்கிற போதே அதனுடைய வாசம் வீசும்னு சொல்றது போல சுவாமியினுடைய அவதார தசையிலிருந்து சுவாமியினுடைய பால்யத்திலிருந்தே சுவாமியினுடைய ஞானம் என்ன, வைராகியம் என்ன, அனுஷ்டானம் என்ன, ஆச்சாரம் என்ன, இதெல்லாம் லோகமெல்லாம் பரவித்து. அதனால மகான்கள் எல்லாம் சுவாமியை எப்படி கூட்டான்னா ஞான வைராகிய அனுஷ்டான சேவத்தின்னு கூட்டா. ஞானம், வைராகியம், அனுஷ்டானம் இவைகளின் பிறப்பிடமாக வசிப்பிடமாக திகழ்பவர். எம்பெருமான் எப்படி எல்லா கல்யாண குணங்களினுடைய வசிப்பிடமாக திகழ்கிறானோ அந்த மாதிரி இந்த சுவாமி ஞான வைராகிய அனுஷ்டானாதி வசந்த குணங்களினுடைய வசிப்பிடமாக திகழக்கூடியவர். இந்த சுவாமிக்கு நாளுக்கு நாள் வைராகியம் அதிகமாயிண்டே போச்சு. சுவாமிக்கு திடீர்னு தோணித்து பண்ண வேண்டியதான கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டோம், இனி தர்ம பத்தினிக்குன்னு சில ஏற்பாடுகள், அவ காலந்தள்றதுக்கு அவளுக்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு முறைப்படி சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமே என்ற ஒரு எண்ணம் சுவாமி மனசுல பட்டது. அதை பத்தி தார்மீகமா எல்லாம் பேசி முடிவெடுத்து ஆயிடுத்து. இப்போ ஸ்ரீரங்கத்தில இருந்து தன்னுடைய சொந்த கிராமமான பவுண்டரீகபுரத்துக்கு எழுந்தருளினார் சுவாமி. அங்க போய் எந்தெந்த சொத்து யார் யாருக்கு சேரணுமோ முறைப்படி அந்த சொத்துக்களை எல்லாம் கிரமமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு தன் தர்ம பத்தினி அந்த அம்மங்கார் அவ கடைசி வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் தான் திருவாராதனம் பண்ணிக்கொண்டு பகவதாராதனத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தாரே பெருமாள், அந்த எம்பெருமானுடைய பிரசாதமாக ஆகாரம் பண்ணிக்கொண்டு யார் கையையும் எதிர்பார்க்காமல்
தன் ஆத்து பெருமாள் கண்டருளினதான பிரசாதத்தை அந்த அம்மா சாப்பிடும்படியாக விசேஷமா அவளுக்கு சொத்துக்களையும் அவ பங்க பிரிச்சு கொடுத்தார். இப்படி உச்சிதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு நம் சுவாமியினுடைய குல தனம் ஆத்து பெருமாள் குல தெய்வம் திருவிண்ணகரப்பன்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் எம்பெருமான் திருவிண்ணகர் திவதேசத்திற்கு போய் ஒப்புளியப்பன் சன்னதியிலே பெருமாள் சேவிக்க வர தேசாந்தரிகளுடைய விநியோகத்திற்காக தத்தியோன்னத்துக்கான கட்டளை ஏற்படுத்தினார் சுவாமி. நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா பெருமாள் சேவிக்கிறதுக்கு திவதேச வாசமா வருவா. அவளுக்கு கோவில் பிரசாதம் ஒருவேளை பெருமாள் செஞ்ச பிரசாதமா கிடைச்சா நன்னா இருக்கும், அவ சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு அந்த நாள்கள்ல கோவில்கள்ல தேசாந்திரி கட்டளைன்னு வைப்பது உண்டு. மத்தியானம் பெருமாள் செஞ்சாவிட்டு அந்த பிரசாதத்தை வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கொடுப்பா. அவ வாங்கி சாப்பிடுறதுன்னு பசியாடுறதுன்னு வழக்கம். அப்படி தேசாந்திரி கட்டளையா தத்தியன்னத்திற்காக சுவாமி தன் சொத்தில் ஒரு பங்கை ஏற்பாடு பண்ணி வைத்தார். இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை கடந்து இன்னைக்கும் தொடர்கிறதுன்னு சொல்லக்கூடியது சுவாமியினுடையதான பெருமை. அங்கிருந்து விண்ணாற்றங்கரைக்கு எழுந்தருளினார் சுவாமி. தஞ்சை மாமணி கோயில் திவதேசங்களிலே ஒன்றான விண்ணாற்றங்கரைக்கு எழுந்தருளினார். அங்கே வேலியநல்லூர் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் எழுந்தருள் இருந்தார். அப்போ எந்த வேலியநல்லூர் ஸ்ரீமதாண்டவனிடத்திலே நம் சுவாமிக்கு பரநியாசம் காலக்ஷேபம் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சோ அந்த நம் சுவாமியினுடைய ஆச்சாரியரான வேலியநல்லூர் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் விண்ணாற்றங்கரையில எழுந்தருள் இருந்தார். அப்போ ஆண்டவன தண்டன் சமர்ப்பித்து விசேஷமா பிரேஷ மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டார். சன்னியாசியாக வரவேண்டியவர்களுக்கு தகுதியான பிரேஷ மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டார். உபதேசம் பெற்றுக்கொண்டு பிரார்த்திக்கிறார், அடியனுக்கு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். வேலியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த ஆண்டவனை விட ரொம்பவும் வைராக்கியம் ஜாஸ்தி. ரொம்பவும் சோதிச்சுட்டு ஒரு ஆச்சாரியனா ஒரு சன்னியாசியா வரவா தகுந்தபடி இருக்கணும்ன்ற திருவுள்ளத்துல ரொம்பவும் நிஷ்டை உடையவர். பல பரீட்சைகள் பண்ணி பார்க்கிறார். பொறுமையா இருக்காரா, கோபம் வராம இருக்கா, நாம எத்தனை காலம் தள்ளினாலும் பொறுத்துக்கிறாரா, நாம எத்தனையோ பிரார்த்திச்சுட்டோம் ஆச்சாரியன் அனுகிரகிக்கல அதனால நமக்கு பிரார்த்தம் இல்லைன்னு ஒதுங்கிடுறாரா, இல்ல அதுலயே தீவிரமா துறையோட இருக்காரா அப்படின்னு எல்லாம் பல பரீட்சைகள் வைத்து அவர் வைத்த எல்லா பரீட்சைகளிலும் இந்த ஆச்சாரியன் தேறி கிட்டத்தட்ட சுவாமி நிர்பந்தமா பிரார்த்திக்கிறேன், அடியனுக்கு சன்னியாசம் கொடுத்தே ஆனோம், சன்னியாசம் வாங்கிக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லும்படிக்கு அத்தனை வலியுறுத்தி பிரார்த்தித்து வேலியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவரிடத்திலிருந்து சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார் சுவாமி. அப்போது ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்கிற திருநாமம் சூட்டப் பெற்றார். இப்படி விசேஷமா வேலியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே சன்னியாசியாக அவதாரம் பண்ணினார் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோடைய கூட. அங்கே இருந்து அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி ஸ்ரீரங்கத்திலேயே கொள்ளிடக்கரையிலே வாசம் பண்ணிக்கொண்டு சமாசிரயணம் பரநியாசம் காலக்ஷேபத்தை எல்லாம் சாதித்துக் கொண்டு நித்தியம் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டு எழுந்தருள் இருந்தார். அங்கு சுவாமிக்கு சில அசௌகரியங்கள் ஏற்பட்டது. அதனால சுவாமி இப்படி பல அசௌகரியங்களோட கூட இங்க நிம்மதியா இருக்க முடியாது, அதனால ஸ்ரீரங்க வாசம் போதும், இனி வேற திவதேசத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி யாத்திரைக்கு சங்கல்பிச்சுட்டு புறப்பட்டார் சுவாமி. அந்த சமயத்திலே ஸ்ரீரங்கத்துல சுவாமி அண்ட வாசவா சுவாமி ஆசிரியச்சவா சில பேர் சேர்ந்துட்டு மகான்கள்லாம் கொள்ளிடக்கரையில தனியா ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு கீத்து கொட்டகை அமைத்து அதை சுவாமியினுடைய ஆசிரமமாக பயன்படுத்தி கொண்டு சுவாமி அங்க நித்தியம் எழுந்தருள் இருந்து பகவதாராதனங்களை சிஷ்ய உஜ்ஜீவனத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு எழுந்தருள் இருக்க வேணும்னு பிரார்த்தித்தா. சுவாமியும் சரின்னு அந்த இடத்துல எழுந்தருள் இருந்து பகவதாராதனம் பண்ணிக்கொண்டு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தார். அந்த இடம்தான் இப்போது இருக்கக்கூடிய கொள்ளிடக்கரையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமம்னு சொல்லக்கூடியதான திவ்ய பிரதேசம். அங்கே இருந்தபடி சுவாமியானவர் எந்த உபத்திரவமும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமா சம்பிரதாய காரியங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். தினந்தோறும் சுவாமியினுடையதான ஆசிரமத்துல காலக்ஷேப சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்னைக்கும் காலக்ஷேபம் தான். உத்தமூர் சுவாமி சாதிப்பார், மகான்கள்லாம் அந்த காலத்துல சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டது தடை இல்லாமல் காலக்ஷேபம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவே அப்படின்னு உத்தமூர் சுவாமி எழுதியிருக்கார். ககஸ்தாலா இருக்கிற ஆச்சாரியாளுக்கு
விருத்தி தீட்டு க்ஷயத்தீட்டுன்னு மாறி மாறி வரும். அதனால பல நேரம் காலக்ஷேபம் தடபடக்கூடியதான அசௌகரியம் உண்டு. ஆனா சன்னியாசிகளுக்கு அது இல்லைன்றபடினால சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டா அவிச்சின்னமா காலக்ஷேபம் சொல்லலாம், நிறைய ஆவர்த்தி காலக்ஷேபம் சொல்லலாம்னு மகனங்கள் அதுக்காகவே அந்த காலத்துல சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டா அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாட்சாகும். அந்த மாதிரி சுவாமி தன்னுடைய ஆசிரம பிரயோஜனமான காலக்ஷேபம்னு சொல்லக்கூடியதை அனுதினமும் விடாமல் சாதித்துக் கொண்டு வந்தவர். அப்படியே ஸ்ரீபாஷ்யக்கார நாட்டமா சுவாமி தேசிக நாட்டமா கடைசி காலத்துல ஸ்ரீரங்கத்திலேயே கூட எழுந்தொழி இருந்தவர். இந்த ஆண்டவன் பண்ணினதான காரியங்கள் சாதனைகள் எல்லாம் அபாரம். நிறைய சமாசிரயணங்கள், பரநியாசங்கள், காலக்ஷேபங்கள், சாஸ்திர பாட்டம், நிறைய வித்வத் சதஸ் ஏற்படுத்தினது, பல மகா வித்வான்களை உருவாக்கியது. இப்படி சுவாமியினுடையதான சம்பிரதாய பங்களிப்பு அதிகம். சுவாமியினுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிரசித்தமா ஞாபகம் வரக்கூடிய மகா வித்வான் அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி. ஏவி கோபாலாச்சாரியார், ஏவிஜி சுவாமின்னு சொல்லுவா. அந்த சுவாமி திருச்சிராப்பள்ளியிலே வசந்த பிரபல வழக்கறிஞரா வக்கீலா இருந்த சுவாமி. ஆனா சம்பிரதாயத்துல அந்த சுவாமிக்கு சமானமான ஞானம் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லும்படியா அத்தனை பெரிய மகா மேதாவி அந்த சுவாமி. நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். சம்ஸ்கிருதம் என்ன, தமிழ் என்ன, மணிப்பிரவாளம் என்ன, இங்கிலீஷ் என்ன, எத்தனை எழுதியிருக்கார் சுவாமி. அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய கிரந்தங்களை எல்லாம் பார்த்தா அவருடையதான ஞானம் நமக்கு நன்னா புலப்படும். அந்த ஞானத்துக்கெல்லாம் மொத்த காரணம் இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவனிடத்துலதான் அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமிக்கு கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் காலக்ஷேபம். ஏன் சுவாமி ஒரு முறை காலக்ஷேபம் பண்ணியா எடுத்து திரும்பவும் அதுதானே கேட்க போறாரு அப்படின்னா, அப்படி இல்ல. சில மகான்கள் அந்த காலக்ஷேப கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ருச்சியினாலே, பக்தியினாலே, ஈடுபாட்டினாலே ஆச்சாரியன் எத்தனை முறை காலக்ஷேபம் ஒரே கிரந்தத்தை சாதித்தாலும் அத்தனை முறையும் கேட்பா. அப்படி அத்தனை முறையும் விசேஷமா காலக்ஷேபம் கேட்டு 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 ஆச்சாரியனை போன்ற அத்தனை ஆழ்ந்த ஞானம் உடையவர் இந்த சுவாமி. தர்க்கசாஸ்திரம் முதலான சாஸ்திரங்கள்லயும் பெரிய நிபுணர். ரசிக சிகாமணி. பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை இவராட்டமா ரசிக்கிறவா ஒருத்தர் கிடையாது. சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதயத்துக்கெல்லாம் கூட ஒரு 2-3 சர்க்கத்துக்கு சுவாமியினுடைய புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது. நிறைய ஸ்தோத்திர பாட்டங்களுக்கு சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். வேதாந்த கிரந்தங்களுக்கும் சிலதுக்கு சுவாமியினுடைய புஸ்தகம் வந்திருக்கு. சுவாமியே சொந்தமா சில கிரந்தங்களும் பண்ணியிருக்கார். எதுல பார்த்தாலும் சுவாமியினுடையதான விலட்சணமான ஞானம், ஆழங்கால் பட்ட பாண்டித்யம் புலனாகும். பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகளை ரசிப்பவர், ரசிக சிகாமணி. இவருக்கு நம் மதமான விசிஷ்டாத்வைத்தம் மட்டுமல்ல, அத்வைத்தம் துவைத்தம் ரெண்டுத்துலயும் கூட விசேஷமான ஞானம் உண்டு. அதனால மதத்திரய சாராஸ்வாதி அப்படின்னு சுவாமிக்கு விசேஷமான பிருதம். யாருக்கும் இல்லாத பிருதம் இந்த சுவாமிக்கு உண்டு, இந்த அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமிக்கு. அவர் அடிக்கடி சாதிப்புறான், அவருக்கு இத்தனை ஞானம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் தான். 42 வருஷங்கள் அந்த ஆண்டவன் இட்ட ஞான விசேஷமான அனுகிரகம் தான் தன்னை இப்பேற்பட்ட ஒரு வேதாந்தியாக, வேதாந்த ஞானியாக ஆக்கித்துன்னு அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி அடிக்கடி பணிவோட சாதிப்புறான். இந்த அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமிக்கு காலக்ஷேபம் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நடாதூரம்மாளுக்கு காலக்ஷேபம் சாதித்த எங்களாழ்வானை போலே தினவடங்க சொல்லுவான் திருவள்ளரை சோழின்னு சொல்லக்கூடியவாளாலதான் இந்த மாதிரி சுவாமிகளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்ல முடியும். இப்படியும் கூட கிரந்தங்களிலே சந்தேகம் கேட்கலாமான்னு ஆச்சாரியனுக்கே ஒரு திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆழங்கால் பட்டு அலசி ஆராய்ந்து ஞான பரிபாகமான, ஞான பரிபக்வமான கேள்விகளை கேட்கக்கூடியவா இந்த சுவாமி எல்லாம். இந்த அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்லி தெளிவு ஏற்படுத்துறதே சாதாரண காரியம் கிடையாது. அதுவே ஒரு பெரிய சாதனை. அத்தனை கேள்விகளுக்கும் சளைக்காமல் பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சமாதானம் பதில் சொல்லுவர். இப்படி தெல்ல தெளிவாக கேட்டு அறிந்து கொண்ட ஞான விசேஷத்தினுடைய அனுகிரகத்தினாலேதான் அன்பில் சுவாமி நிறைய கிரந்தங்களை நமக்கெல்லாம் அனுகிரகித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல சம்பிரதாய காரியங்கள் பண்ணின மகாத்மா அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி. அவரை மாதிரி காவியங்களிலே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான பொருள்களை எல்லாம் ரசித்து அனுபவித்து மற்றவாளுக்கு சொல்லக்கூடியதான சக்தி ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். திருமிழிசை ஆழ்வாருடைய பாணியில சொல்லணும்னா, ஓர் அன்பிலன்றி ஆழ்பொருள்கள் ஆறுரைக்க வள்ளரே
அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியை தவிர காவியங்களிலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள்களை யார் காட்டிக் கொடுக்க வல்லவர்கள்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட விசேஷமான வியக்தி அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய ஞானம் பிரதிபை எல்லாத்துக்கும் இந்த ஆண்டவன் தான் காரணம்னு சொன்னால், சிஷ்யரை கொண்டு ஆச்சாரியனுடையதான ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஞானமோ ஞாபக சக்தியோ பிரதிபையோ ரொம்பவும் ஆச்சரியமானது. கிட்டத்தட்ட நடமாடும் கூறத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்திலே பிரதிபையிலே விசேஷமான ஆற்றல் பெற்றவர் சுவாமி. ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் முழுக்க ஒரு அக்ஷரம் கூட தப்பில்லாம அப்படியே எழுதி காட்ட சொன்னா கூட எழுதி காட்ட வரான் சுவாமி. அத்தனை ஒரு விலட்சணமான ஞானம் சுவாமிக்கு, அத்தனை ஆச்சரியமான கவனம். சுவாமி அடிக்கடி சாதிப்பறான். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை காலக்ஷேபம் சொல்லிட்டே இருந்தா மோட்சம் போனோன்ற ஆசை கூட வரமாட்டேன்றது. இதுவே ஸ்ரீவைகுண்ட துல்லியமான அனுபவத்தை தருகிறதுன்னு அடிக்கடி சாட்சின்றிருப்பான் சுவாமி. அத்தனை தூரம் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களிலே ஆழங்கால் பட்டவர், குறிப்பா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்ல. இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் சாதிக்கிறச்ச ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை எல்லாம் வச்சுக்காம மனப்பாடமாவே ஸ்ரீபாஷ்ய பங்கிகளை எல்லாம் சேவித்து காலக்ஷேபம் சொல்லக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமிக்கு. இந்த சுவாமியினுடைய காலக்ஷேபத்தை ஒரு நாள் கேட்டாலும் ஞானம் பாண்டித்யம்னு சொன்னா, பாட்ட பிரவச்சனம்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மத்தவாளுக்கு ஒரு ரோல் மாடலா ஒந்துகோலா இருந்தவர் சுவாமி. எத்தனை சொல்றாரோ அத்தனையும் மனப்பாடமா புஸ்தகம் பார்க்காமையே சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனை நேர்ல சேவிக்கிறச்சேயே நமக்கு எத்தனை ஒரு பகுமதி வரும். நாமளும் அந்த மாதிரி ஆணுன்ற ஒரு ஆசை வரும் ஒன்னும். இந்த விசேஷ சாமர்த்தியத்தினாலேயே சிஷ்யாலாம் நிறைய பேர் சுவாமியாலே ஈர்க்கப்பெற்று சுவாமியிடத்துல நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணி மகாவித்வான்களா வந்தார்களாம். சுவாமிக்கு விசேஷமான ஹயக்ரீவ மந்திர சித்தி உண்டு. ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து ஜபித்து மந்திர சித்தி பெற்றவர் இந்த ஆண்டவன். இவர் ஹயக்ரீவ மந்திர சித்தி பெற்றவர் அப்படின்றது ஜெகத் பிரசித்தம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. சமீப காலத்துல பெங்களூர்ல ஸ்ரீ ரங்கப்பிரியா சுவாமி எழுதியிருந்தார் மகான். அந்த ஆச்சாரியர் அவருக்கு 5 வயசு இருக்கிறச்ச 5 வயசு குழந்தை அவருடைய பெத்தவா அப்போ பௌண்டரீகபுர ஆசிரமத்துக்கு சுவாமியை சேவிக்கிறதுக்காக அந்த சுவாமியை அழைச்சின்னு போயிருக்கா. குழந்தைய 5 வயசு குழந்தைய அம்மாவும் அப்பாவும். அப்போ சுவாமி காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்திருக்கார் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன். 5 வயசு குழந்தை தானே, என்ன தெரியும். இந்த காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல குறுக்க ஓடித்தான் குழந்தை. சுவாமி குழந்தை தானே வர்றதுன்னு அலட்சியப்படுத்தாம ஸ்ரீமத் ஆண்டவன் குழந்தை ஆசையா ஓடி வர்றதுன்னு சொல்லி அந்த குழந்தைய பாக்குறாரு. காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு குழந்தைய பாக்குறாரு. கட்டாட்சிச்சுட்டு குழந்தைய கிட்ட கூட்டு, உன் பேர் என்ன சொல்லுன்னு கேட்கிறாரு குழந்தைய. கண்ணா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். குழந்தையனுடைய தாயார் சொன்னாலாம், க்ஷமிக்கணும், குழந்தை வாய் பேச முடியாதவன், குழந்தைக்கு பேச்சு வரல என்னாலாம். அப்படியா, கிட்டவா அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டு சுவாமி தன்னுடைய கையால் அந்த குழந்தையினுடைய தலையை தொட்டு ஆசீர்வதித்து சுவாமியினுடைய கரஸ்பர்சத்தோடைய கூட, எங்கே நான் சொல்றதை அப்படியே திரும்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய தனியனான ஸ்ரீமான் வெங்கடநாதாரியன்னு சொல்லக்கூடிய தனியனை சொன்னாராம் ஆண்டவன். அதுக்கு அடுத்தது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலிருந்து ஞானானந்தமயம் தேவம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தையும் சொன்னாராம் ஸ்ரீமத் ஆண்டவன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். பிறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த குழந்தை, வாய் பேச முடியாத அந்த குழந்தை அக்ஷர சுத்தமா ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்லி வைத்தது போலவே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனையும் ஞானானந்தமயம் தேவம் ஸ்லோகத்தையும் ஆச்சரியமா திரும்ப சொல்லித்தான். அத்தனை தூர ஹயக்ரீவ சாட்சா்காரம், ஹயக்ரீவ மந்திர சித்தி பெற்றவர் இந்த ஆண்டவன். அவருடைய ஹயக்ரீவ மந்திர சித்தி விசேஷத்தினாலே வாய் பேச முடியாத குழந்தையும் பேசித்து எல்லாரும் பார்த்தா. அதோடு கூட இந்த குழந்தை பேசலன்னு கஷ்டப்பட்டீங்களோன்னு, இப்ப பேசுட்டான். இவன் மகாஜானியா பெரிய சன்னியாசியா வரக்கூடியவன், இவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, பேச முடியாத குழந்தையா இப்படி பேசுறான்னு பலர் வியக்கும்படி இவன் வருவான்னு ஆசீர்வாதம் பண்ணினாராம். அதன்படி ரங்கப்பிரிய சுவாமி பலருக்கும் சிஷ்யரா, பிற்காலத்தில் ஆச்சாரியரா, ஒரு சன்னியாசியா எழுந்தருளி இருந்து பல பாஷைகளிலும் அனுகிரக பாஷணம் பண்ணக்கூடிய அளவிற்கு மகானாக எழுந்தருளி இருந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி மகா பிரபாவசாலி, வைபவசாலி, தீர்க்கதர்ஷி பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன். பல காலம் ஸ்ரீரங்கநாதனை சேவித்து 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 இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாயகியினுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. கர்நாடக தேசத்துல CM விஜயராகவாச்சாரியார்னு ஒரு சுவாமி, ஒரு பிராமணர் எழுதியிருந்தாராம்.
அவர் ஏதோ அரசாங்க உத்தியோகத்தில இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் கன்னட பாஷை தான் தெரியும், எழுதுவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா சம்ஸ்கிருதம் கத்துக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரம் கூட தெரியாது அந்த சுவாமிக்கு. அவர் ஓய்வு பெற்ற பிறகு ரிட்டையர் எல்லாம் ஆனா விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் சேவிச்சுண்டு பவுண்டரேகபுரம் ஆண்டவன் திருவடிகள்ல காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஆசை. அதே மாதிரி வந்தார். வந்து பவுண்டரேகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனை பிரார்த்திக்கிறார், சுவாமி அடியனுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரமும் தெரியாது, ஆனா அடியனுக்கு முறைப்படி எல்லாம் கத்துக்கணும், காலக்ஷேபம் பண்ணணும்னு இருக்கு, தேவரீர் அனுகிரகம் பண்ணணும்னு விழுந்து சேவித்து பிரார்த்தித்தார். சுவாமி சரின்னு ஒத்துண்டு சந்நியாசியாக இருந்து பல ஆவர்த்திகள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்த இந்த பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த விஜயராகவாச்சாரிய சுவாமிக்கு சம்ஸ்கிருத அக்ஷராபியாசம் தொடங்கி சம்ஸ்கிருத எழுத்து எப்படி எழுதுறது உச்சரிக்கணும்னு ஆரம்பித்து முக்கியமான சாஸ்திரங்கள் காலக்ஷேபம் எல்லாம் சாதித்தார். அப்படி சாதிச்சுட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் பவுண்டரீகபுரம் ஆண்டவன் அந்த சுவாமிகிட்ட சொன்னாராம், அபீதி ஸ்தவத்துல ரமாதயித ரங்கபூரமனன்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொன்னாராம் ஆண்டவன். சொல்லி இந்த ஸ்லோகத்தை அப்படியே தியானம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப சொல்லிண்டே வந்தா ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளினுடைய சாட்சா்காரம் கிட்டும், பெருமாள் பிராட்டிய நேர சேவிக்கலாம், ஸ்ரீரங்கநாதனையும் ஸ்ரீரங்கநாயகியையும் சேவிக்கலாம், அவளுடைய சேவை கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சேராம். இந்த சுவாமி ஆச்சாரியன் சாதிக்கிறார் அப்படின்னு சரின்னு கேட்டுட்டார். கேட்டோம். அன்னைக்கு காலக்ஷேபம் எல்லாம் முடிஞ்சு ஆத்துக்கு போயிட்டார். ஆத்துக்கு போய் ராத்திரி அப்படியே தூங்குற மாதிரி படுத்துட்டார். ஆனா தூக்கமே வரல. ராத்திரி எல்லாம் மனசை போட்டு குடையறது யோசிச்சுட்டு இருக்கார். எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, அந்த மாதிரி அபீதி ஸ்தவமும் ஒண்ணு, அதுல எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, அதுல இது ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னா எப்படி பெருமாள் பிராட்டிய இந்த கலியுகத்துல நேர பார்க்க முடியும்? புரியலையே. சுவாமி எதனால இப்படி சாதிச்சிருப்பார்? ஒருவேளை சுவாமிக்கு அந்த ஸ்லோகம் ரொம்ப திருவுள்ளம், ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அப்படி சாதிச்சாரா? அல்லது சுவாமிக்கு சுவாமி தேசிகன் தான் இஷ்டமான ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர், சுவாமி தேசிகன் கிரந்தங்களை காலக்ஷேபம் சொல்றதை விட வைகுண்டம் கூட அத்தனை வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுவாமி தேசிகனுடைய பரம பக்தர் இவர். அதனால சுவாமி தேசிகன் பண்ணின ஸ்லோகம்ன்ற அபிமானமா? எதனால இப்படி சொன்னாருன்னு புரிஞ்சுக்க முடியலையே. அது எப்படின்னு சுவாமி சன்னதியில கேட்கவும் முடியாது அப்படின்னு ராத்திரி எல்லாம் தூங்காம புரண்டு புரண்டு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த சுவாமி. நடு ராத்திரி யாரோ கதவை தட்டுறாப்புல சத்தம் கேட்டுதான். சரின்னு போய் கதவு தட்டுறார். வாசல்ல ஸ்ரீமத் ஆண்டவன் நின்றுட்டு இருக்கார். பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருதண்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கார். என்ன நடந்ததுன்னா, ராத்திரி ஆண்டவன் சயனிச்சுட்டார். பகல்ல சொன்னார், இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளினுடையதான சாட்சா்காரம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் வந்து இங்க குழம்பிட்டு இருக்கார் சிஷ்யர். ஆண்டவன் ராத்திரி யோகத்துக்கு சங்கல்பிச்சுட்டு சயனிச்சுட்டார். ஸ்வப்னத்துல பெருமாள் வந்து ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாயகியும் வந்து, நீர் சொன்ன வார்த்தை எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம உங்க சிஷ்யன் அங்க தவிச்சுட்டு இருக்கான், உங்க சிஷ்யனுக்கு போய் தெளிவுபடுத்தோன்னு சொன்னாலாம். சிஷ்யனுக்கு தெளிவேற்படுத்துவதை விட, பெருமாள் பிராட்டியினுடைய நியமனத்தை தலை கட்டுவதை விட எனக்கு வேற என்ன காரியம், இப்போதே புறப்படுறேன்னு கையில திருதண்டத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டார் ஆண்டவன். ராத்திரி போனா அந்த சுவாமி சயனிச்சுட்டு இருக்கார். கதவு தட்டினார். ஸ்ரீமத் ஆண்டவன் வாசல்ல நிக்கிறார். பதறி போயிட்டார் அவர். சுவாமி, இந்த அர்த்தராத்திரியில அடியனுடைய குடிசையை தேடி தேவல் எழுந்தருளாமோ, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடியனே வந்து சேவித்திருப்பேனே, இது என்ன அபச்சாரம்? சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன், க்ஷமிக்கணும்னு பதறி போயிட்டார் அவர். ஒண்ணுமில்ல, நான் இன்னைக்கு சொன்னனே அந்த விஷயம் எப்படின்னு புரியாம நீ குழம்பின்னு இருக்கேன்னு பெருமாள் பிராட்டி வந்து சாதித்தா, அதை உனக்கு தெளிவு ஏற்படுத்தணுன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடையதான அர்த்த விசேஷங்களை, அதனால சுவாமிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை, எத்தனை தூரம் அந்த ஸ்லோகத்தை ஆழங்கால் பட்டு அனுபவித்து பல ஆவர்த்திகள் சொன்னால் பெருமாள் பிராட்டி எல்லாம் சேவை சாதிப்பான்னு சொல்லக்கூடியதான ரகசியத்தை எல்லாம் நீட்டி முழக்கி வாசல்ல நின்றபடியே சிஷ்யருக்கு தெளிவித்தாராம் சுவாமி. கண்ணீரும் கம்பளையுமா அப்படியே விழுந்து பல ஆவர்த்திகள் சேவிக்கிறத தவிர என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சிஷ்யர் சேவிச்சுட்டு இருக்கார். அப்படி விசேஷமா ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சாட்சா்காரத்திற்கும் அனுகிரக பாத்திரத்துக்கும் விசேஷமான பாத்திரபூதராக சுவாமி எழுந்தருள் இருந்தார். இப்படி சுவாமி மகா வைபவசாலியா இருந்துருக்கிற நாள்ல திருவிண்ணகரப்பனுக்கு பாலாலயமாகி சம்பிரோக்ஷணம் நடக்கக்கூடியதான ஒரு சமயம், சுமார் 1928 வருஷம். அப்போ நம்ம சுவாமிக்கு சுமார் 81 திருநக்ஷத்திரம், சதாபிஷேகம் எல்லாம் ஆகி 81 திருநக்ஷத்திரம் ஆறுது. அந்த சமயத்துல உப்புளியப்பன் கோயில் திவதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சுவாமியை சேவித்து பிரார்த்தித்தாலாம். சுவாமி, நம்ம குலதனமான திருவிண்ணகரப்பனுக்கு சம்பிரோக்ஷனா போறது,
பெருமாள் மூலவர் திருமேனிய தேவரீர் கரஸ்பர்ஷத்தோட பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால தேவரீர் எழுந்தருளி பாகவத கரஸ்பர்ஷம், ஆச்சாரிய கரஸ்பர்ஷம், மகனீய கரஸ்பர்ஷமானா நன்னா இருக்கும்னு பிரார்த்தித்தாலாம். தன் குலதெய்வமான எம்பெருமானுக்கு தன் கரஸ்பர்ஷமாகி பிரதிஷ்டையாவது எத்தனை பாக்கியம்னு சுவாமி அந்த 81 திருநட்சத்திரத்திலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்தே திருக்குடந்தைக்கு எழுந்தருளி, திருவிண்ணகருக்கு எழுந்தருளி, முக்கிய கல்பமான ஆச்சார அனுஷ்டானங்களே கூட திருவிண்ணகரப்படி மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அந்த கரஸ்பர்ஷத்தை பண்ணி சம்பிரோக்ஷணத்தை முன்ன நின்று நல்லபடியா பண்ணி வைத்தார் சுவாமி. அதெல்லாம் ஒப்பளியப்பன் கோவில்ல மகா வித்வானா பண்டித பரமைகாந்தியா எழுந்தருளி இருந்த வங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகன் எழுந்தருளி இருந்த காலம். அந்த வங்கீபுரம் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர் அவரே ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். பலருக்கு சமாசிரயண பரநியாசங்கள், காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்தவர், பல புஸ்தகங்களை வெளியிட்டவர். திருவிண்ணகரப்பன் திருவடிகளை அன்றி தேவமற்றறியாதவர். அங்கேயே நித்தியவாசம் பண்ணிண்டு நித்தியம் பெருமாளுக்கு மந்திர புஷ்பம், முதல் தீர்த்தம், சேவா காலம், இந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்த மகான். அந்த சுவாமியே கிட்டத்தட்ட வெள்ளவேட்சி சன்னியாசியா தான் எழுந்தருளி இருந்தார். ஒப்பளியப்பன் கோவில்ல அந்த நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி எழுந்தருளி இருந்த காலம் எப்பேற்பட்ட காலம் அப்படின்னா, இந்த பவுண்டரேகபுரம் ஆண்டவன் முதலான எத்தனையோ சன்னியாசிகள் ஒப்பளியப்பன் கோயில் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி ஆத்துக்கு எழுந்தருளி பிக்ஷ ஸ்வீகரிப்பா. கணக்கே பண்ண முடியாது அத்தனை சன்னியாசிகள். எத்தனை சன்னியாசிகளும் அமுதனை சேவிக்கணும், ஒப்பளியப்பனை சேவிக்கணும்னு வந்து ஒப்பளியப்பன் கோவில்லையோ அமுதன் சன்னதியிலேயோ வாசம் பண்ணிட்டு இருக்காளாம். அவ பெருமாள் சேவிக்க வரச்ச சுவாமி ஆத்துல தான் பிக்ஷ ஸ்வீகரிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இந்த பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனும் கூட ஸ்வீகரித்திருக்கிறாருன்னு பெரியவா சொல்லுவா. அப்பேற்பட்ட மகான் அவெல்லாம் எழுந்தருள் இருந்து பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கரஸ்பர்ஷத்தோட கூட விசேஷமா அந்த சம்பிரோக்ஷணத்தை பண்ணி வைத்தா. இப்படி தன்னுடைய பக்தனான நம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கரஸ்பர்சத்தோடு கூட எம்பெருமான் பிரதிஷ்டையாகி விசேஷமாக அங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இந்த ஆண்டவனுடையதான பிரபாவம் அத்தனை சீக்கிரம் சொல்லி முடிக்கக்கூடிய பிரபாவம் அல்ல. அப்படி ஒரு விசேஷமான வியக்தி இந்த ஸ்ரீமத் ஆண்டவன். 1920வது வருஷம் கோழியாலம் சுவாமிக்கு அப்ப பூர்வாசிரமம், கோழியாலம் மகாவித்வான் ராகவாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். அவருக்கு எப்படியாவது சன்னியாசம் கொடுத்து அடுத்த சுவாமியா நியமிக்கணும்னு டெங்கனிக்கோட்டை சுவாமி எத்தனையோ ஆசைப்பட்டு இருந்தார். ஆனா அப்போ கோழியாலம் சுவாமி சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ளக்கூடியதான நிர்பந்தம் இல்லை அவருக்கு. ஏன்னா திருத்தகப்பனார் எழுதிருந்தார், அவருடைய சம்ஸ்காரம் எல்லாம் ஆனா விட்டு அப்புறமா வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தார் சுவாமி. திருத்தகப்பனார் தாயார்லாம் இருந்தா சம்ஸ்காரம் எல்லாம் கைங்கரியம் எல்லாம் ஆனா விட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தார் சுவாமி. ஆனா டெங்கனிக்கோட்டை சுவாமிக்கு வயசாண்டே போச்சு. கடைசி காலத்துல கோழியாலம் ராகவாச்சார் வந்தா அவருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டு நான் போலான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். வரல, பரம்பதிச்சுட்டார். டெங்கனிக்கோட்டை சுவாமி பரம்பதிச்சு 2 நாள் கழிச்சுதான் கோழியாலம் ராகவாச்சார் சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். கடைசி காலத்துல டெங்கனிக்கோட்டை சுவாமி பவுண்டரீகபுர ஆசிரமத்தில் எழுந்தருளி இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ இந்த கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமியை பத்தி தன்னுடைய வசந்த அபிப்பிராயங்களை எல்லாம் பவுண்டரீகபுரம் ஆண்டவனிடத்துல டெங்கனிக்கோட்டை சுவாமி சாதித்திருந்தார். அதனால பவுண்டரீகபுரம் ஆண்டவன் சாதித்தாராம், கோழியாலம் ராகவாச்சாரியரே கவலைப்படாதங்கோ, உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு அத்தனை தீவிரமா இருந்தார் டெங்கனிக்கோட்டை சுவாமி. என்னண்டா உங்களை பத்தி ரொம்ப விசேஷமா ஸ்லாகித்து சொல்லியிருக்கார். இப்ப டெங்கனிக்கோட்டை சுவாமி இல்லையே சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்குன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். சுவாமி உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்கும்படியா என்னிடத்துல பல முறை சொல்லியிருக்கார், அதனால நான் உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்கிறேன் அப்படின்னு பவுண்டரீகபுரம் ஆண்டவன் சாதித்து ஜெகத் பிரசித்த வைபவசாலியாக, சன்னியாசி சார்வபௌமராக, வைராக்கியத்தின் விளைநிலமாக, ஞான ஊற்றாக, அனுஷ்டான சிகாமணியாக, ஆச்சார அனுஷ்டானங்களில் நெருப்பாக எழுந்தருளியிருந்த கோழியாலம் சுவாமிக்கு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைத்து ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்கிற திருநாமத்தை பிரசாதித்தவர் இந்த பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன். இப்படியே கோழியாலம் சுவாமி சன்னியாசியா அவதாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்தவர். அதன் பிறகு கோழியாலம் சுவாமி கொஞ்ச நாள் பவுண்டரீகபுரம் ஆசிரமத்துல வாசம் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சஞ்சாரமா போய் கடைசியில காஞ்சிபுரத்துல பரம்பதிச்சார்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மகாவித்வான் நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகன் பெரிய ஆச்சாரிய சார்வபௌமர் சுவாமி தேசிகநாட்டமா எழுந்தருள் இருந்தார். ஆகமாந்தாரிய துல்யா யாஸ்து அன்னையாரியாய மங்களம் அப்படின்னு அவருக்கு மங்களம். சுவாமி தேசிகனுக்கு சமானமா எழுந்தருள் இருந்த மகான். அந்த சுவாமியினுடைய பௌத்திரர் நாவல்பாக்கம் மகாவித்வான் சுவாமி திருமாளிகை 6வது தாத்தாச்சாரியார்னு திருநாமம். அவர் சன்னியாசம் வாங்கிக்கணும்ன்றதுக்காக
பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னதியிலே பிரேஷ மந்திரோபதேசம் பெற்றவர். ஆனா பின்னால பந்துக்கள் ஒத்துக்கல, ஆத்மனிஷா ஒத்துக்கலன்னு அவர் சன்னியாசம் வாங்கி கொள்ளாமல் போனது வேற விஷயம். எதுக்காக அரியன் குறிப்பிடுறேன்னா, மகத்வம்சத்திலே அவதரித்த மகான்களும் கூட இந்த சுவாமி சன்னதியிலே பிரேஷ மந்திரோபதேசம் பண்ணி கொண்டார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார். திருப்பதியிலே தேசிக தர்ஷன விஜயத்வஜ மகாவித்வான் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமின்னு எழுந்தருள் இருந்தார். நம்ம தேசிக சம்பிரதாயத்திற்கு ஒரு சிங்கம் சுவாமி. அப்போ வடதேசத்துல காசி முதலான இடங்கள் எல்லாம் அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமான பெரிய போட்டி, சர்ச்சை, சண்டை எல்லாம் நடக்கும், நாள் கணக்கில் நடக்கும். அந்த மாதிரி வடதேசத்துல சண்டை நடக்கிற சமயத்துல எல்லாம் நம்ம ஆச்சாரியால் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியா இந்த கபிஸ்தலம் சுவாமியை தான் அனுப்புவா. அத்தனை பெரிய மகாவித்வான் கபிஸ்தலம் சுவாமியும் தன்னுடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகைகளை கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சு அனுகிரகம் வாங்கிண்டு தியானம் பண்ணிட்டு புறப்படுவார். போனேரானா சண்டையில ஜெயிச்சுட்டு தான் திரும்புவார். போறச்ச சாதாரணமா எழுந்துருவார். திரும்ப வரச்ச அவளே சுவாமியை யானை மேல ஏத்தி சுவாமிக்கு மரியாதை எல்லாம் பண்ணி பெரியாழ்வாராட்டமா யானை மேல உட்காத்தி வச்சு சுவாமி அப்படி ஊர்வலம் அழிச்சுட்டு வருவா. அப்பேற்பட்ட விசேஷமான வியக்தி கபிஸ்தலம் சுவாமின்னு சொல்லக்கூடியவர். அந்த சுவாமி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே நிறைய சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். சாரீரக அதிகரண ரத்னமாலா, வியாச சித்தாந்தம் ஆர்த்தாண்டம், சித்தாந்தத்திரய சங்கிரகம், அப்படி பல வேதாந்த கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் சுவாமி. அதுல அதிகரண கிரந்தமாலா, அதிகரண ரத்னமாலா, சாரீரக அதிகரண ரத்னமாலான்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்தை இதுக்காகவே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பௌண்டரீகபுர ஆசிரமத்துக்கு வந்து பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்திலே வாசித்து காட்டி ஆண்டவன் எங்கெங்க என்னென்ன பரிஷ்காரங்களை எல்லாம் பண்ண சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு பண்ணி அதன் பிறகே வெளியிட்டாராம். அப்படி மகா வித்வானாக இருந்த கபிஸ்தலம் சுவாமியும் இவரிடத்துல வந்து கிரந்தத்தை காட்டி பரிஷ்காரங்கள் வாங்கிக்கிறாருன்னு சொன்னா அத்தனை பெரிய மகா மேதாவியாக எழுந்தருளி இருந்தவர் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன். நம் சம்பிரதாயத்திலே யதிராசன் வாசகத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருமை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்திலேயே போதுபோக்கிய ஆச்சாரியர்களுக்கு சேரும். சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மியத்திலே மங்களாசாசனம் பண்ணுகிற போது வாழி அருளாளர், வாழி அணி அத்திகிரி, வாழி யதிராசன் வாசகத்தோர்னு சாதிக்கிறார். யதிராசனான ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணுவதிலேயே தங்கள் வாழ்நாள்களை கழித்தவர்கள். நிர்விஷ்டம் யதிசார்வபௌம வச்சசாம் ஆவிருத்திபிர் யவ்வனம்னு சுவாமி தேசிகன் சாதித்தாரே. ராமானுஜருடைய கிரந்தங்களான பெண்ணோடே கூட என்னுடைய இளமை காலம் முழுக்க கழிந்தது. மத்தவாலாட்டமா குடும்பத்திலே இளமை காலத்தை கழிக்கவில்லை சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யமாகிற பெண்ணோடே தான் இளமை காலத்தை கழித்தேன்னு சொல்றார். அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல ஆழங்கால் பட்டு அதிலேயே ஊறி ஸ்ரீபாஷ்ய அனுபவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யதிராசன் வாசகத்தோர்னு பேரு. அந்த யதிராசன் வாசகத்தோரில் தலை சிறந்தவர்களில் ஒருத்தர் இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த காலத்துல ஸ்ரீபாஷ்யத்துல விசேஷமான சர்ச்சைகள் விசாரங்கள்லாம் நடக்கிறச்ச கடைசியில எது சரி, இதுதான் தத்துவம் அப்படின்னு தத்துவ நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயத்திலே இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்ன சாதிக்கிறாரோ, எது சரின்னு ஒத்துக்கிறாரோ அதுதான் தீர்ப்பு, அதுதான் சித்தாந்தம், அதுதான் சரி அப்படின்னு ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய 41ஆம் பட்டம் ஸ்ரீமத் ஐஷிங்கர், காரகுறிச்சி ஸ்ரீமத் சின்ன ஐஷிங்கர் சாதிப்பறான். அப்படி ஸ்ரீமத் ஐஷிங்கருடையதான இன்னும் பல மகான்களுடையதான பகுமதிக்கு பாத்திரமாக எழுந்தருளி இருந்தார் இந்த ஆண்டவன். இந்த சுவாமி சாதிச்சா ஸ்ரீபாஷ்யத்துல அதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழங்கால் பட்ட ஸ்ரீபாஷ்ய ஞானம். ஸ்ரீமத் அகோபில மடத்துல 1900 முதல் 1905 வரை ஒரு 4-5 வருஷ காலம் எந்த ஸ்ரீமத் ஐஷிங்கர்களும் ஆஸ்தானத்திலே இல்லாத சமயம். அப்போ திருக்குடந்தை சக்கரவர்த்தி வெங்கடாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய அகோபில மட்ட சம்பிரதாயத்தை சேர்ந்த மகா வித்வானை பரமைகாந்தி சார்வபௌமரை உற்சாகமா அவரை ஊக்குவித்து சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்ள செய்து அவர் பின்னாளில் அகோபில மடத்தினுடைய 38ஆம் பட்டம் ஸ்ரீமத் ஐஷிங்கரா, திருக்குடந்தை ஸ்ரீமத் ஐஷிங்கரா எழுந்தருள்வதற்கு காரணமானவர் இந்த சுவாமி. அந்த ஐஷிங்கர் பூர்வாசிரமம் திருக்குடந்தை, இந்த சுவாமி பூர்வாசிரமம் ஒப்புளியப்பன் கோயில் பக்கத்துல, திருக்குடந்தைக்கும் ஒப்புளியப்பன் கோயிலுக்கும் நடுவுல பௌண்டரீகபுரம். ஸ்ரீ வைஷ்ணவா மகா வித்வான்கள் கோவில்ல உற்சவத்துல சதஸ்ல திருநக்ஷத்திரங்கள்ல கலக்கிறது வழக்கம். சந்நியாசம் வாங்கி கொண்டு ஆச்சாரியனா காரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த சுவாமின்னு இந்த ஆண்டவனுக்கு தெரியும். அதனால அந்த திருக்குடந்தை சக்கரவர்த்தி வெங்கடாச்சாரிய சுவாமிக்கு உற்சாகம் கொடுத்து, தேவரீர்
அகோபில மடத்தினுடைய ஆஸ்தானத்தை அலங்கரிக்கணும்னு சொல்லி மடத்து சம்பிரதாயத்தை சேர்ந்த அந்த சுவாமியை ஸ்ரீமத் ஐஷிங்கரா வருவதற்கு காரணமா இருந்தவர் இந்த ஆண்டவன். இந்த சுவாமி கடைசி வரைக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை விடாம சாட்சிண்டு வந்தார். ஆஷரீராத் ஷாரீரகார்த்த பிரவச்சன விரத மாதிரியேதாக அப்படின்னு சுவாமி தேசகனுக்கு ஒரு விருதம். கடைசி காலம் வரைக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிப்பதை என் விரதமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சுவாமி சாதித்தார். அதன்படியே கடைசி காலம் வரைக்கும் விடாம ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் 100 ஆவருத்திகளுக்கு மேல சாதிச்சிருக்கேன்னு சுவாமி சொல்றார் சங்கல்ப சூரியோதயத்துல. சங்கல்ப சூரியோதயம் எழுதுறதையே அத்தனை முறைன்னா அதுக்கு மேல நிறைய சாட்சிருப்பார். அந்த மாதிரி இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனும் கூட கடைசி நாள் வரைக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடர்ந்து விடாம சாட்சிட்டு இருந்தார். ஆண்டவன் பரம்பதிக்க போற நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தினுடைய சாத்துமரை எத்தனாவது ஆவர்த்தி காலக்ஷேபம்னு தெரியல. பல முறை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாட்சிருக்கார். ஒரு காலக்ஷேபம் பூர்த்தி ஆகக்கூடிய நாள் சாத்துமரை இன்னைக்கு. நாளைக்கு இன்னொரு காலக்ஷேபம் ஆரம்பிக்கலாம்னு திருவுள்ளமோ இன்னொரு நாள் ஆரம்பிக்கணும்னு திருவுள்ளமோ தெரியாது நமக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்ரீபாஷ்ய தாத்துமரை நடந்து முடிஞ்சது. மறுநாள் பவ வருஷம் ஐப்பசி மாசம் சுக்ல சதுர்தசி, அதாவது அக்டோபர் 20, 1934 ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி வாரங்களை சென்று சேர்ந்தார், திருநாடு அலங்கரித்தார். நாளைக்கு பரம்பதிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம். அதுவும் பாருங்க, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை குறையா பாதியில விட்டுட்டு போல ஸ்ரீமத் ஆண்டவன். சாத்துமரை பண்ணிட்டு மறுநாள் பரம்பதிச்சாரு. எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை திருட சங்கல்பம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. இந்த ஆண்டவனுடைய ஞாபகார்த்தமா இவருடைய பிரதான சிஷ்யரான அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி, இவர் திருநாமத்தினாலே ஸ்ரீனிவாச மகாதேசிக வித்வத் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய சதஸை ஏற்படுத்தி இந்த ஆண்டவனுடைய ஆராதனமான ஐப்பசி சுக்ல சதுர்தசி சமயத்திலே இந்த ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ் தொடர்ந்து நடந்து வந்தது. அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியை அத்தியட்சராக நடத்திட்டு வந்தார். பிற்காலத்தில் இந்த ஆண்டவனுடைய திருநட்சத்திரமான ஆடி பூராடத்திற்கு இந்த சதஸ் மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீனிவாச மகாதேசிக வித்வத் சபா அப்படின்னு பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்துல நுழைஞ்ச உடனே வலது பக்கத்துல ஸ்ரீனிவாச மகாதேசிக வித்வத் சபா மண்டபம்னே இருக்கும். அங்க அப்பப்போ எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான தலைமையிலே மகா வித்வான்கள்லாம் எழுந்தருளி இருந்து விசேஷமா ஸ்ரீபாஷ்ய சதஸ் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடந்துட்டு வருது. இது அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி ஏற்படுத்தி வைத்தது, இந்த ஆண்டவன் ஞாபகார்த்தமா பண்ணினது. இந்த ஆண்டவனுடைய பெருமை, அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய மகிமை இன்னைக்கும் சதஸ் தொடர்றது. இந்த ஆண்டவனுக்கு கொள்ளிடக்கரையிலே பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம ஆச்சாரியர்களினுடைய பிருந்தாவன வளாகத்திலே பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் பிருந்தாவன ரூபியா இருந்துட்டு ஆண்டவன் நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுருக்கார், மகா வரப்பிரசாதி. இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய 151வது திருநக்ஷத்திர மகோத்சவம் 1997 வருஷம் ஆடிப்பூராடத்திலே 7 நாள் உற்சவமா ரொம்ப விசேஷமா பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் ஜெகத் பிரசித்தமா நடத்தி வைத்தார். பெரிய மகான்கள் எல்லாம் எழுந்தருளி இருந்து விசேஷமா நடந்த உற்சவம் அது. அந்த சமயத்திலே இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் வேதாந்த சாஸ்திரத்திலே கரை கண்டவரானபடியினாலே வேதாந்த சாஸ்திர விஷயங்களை கொண்ட ஒரு மலர் வெளியிட்டா. அந்த மலருக்கு வேதாந்த மதுகரகான்னு பேரு. அப்படின்னா வேதாந்த தேனின்னு அர்த்தம். தேனி மலர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து தேனை சேகரிக்கிற மாதிரி இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்லக்கூடிய சுவாமி ஆச்சாரியர்களாகிற மலர்களிலே அமர்ந்து ஆச்சாரியனுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய தாமரையிலே அமர்ந்து தேனை கிரகித்த தேனி போன்றவர் இவர். அதனால இவர் ஞாபகார்த்தமான மலரும் கூட வேதாந்தம் என்னும் தேனை சுமந்து கொண்டு வந்த தேனியாக வேதாந்த மதுகரகா என்கிற பெயரிலே ஒரு பெரிய புஸ்தகத்தை வெளியிட்டார். அதுல நிறைய சத்துவஷயங்கள் உண்டு. இப்படி இந்த ஆண்டவனுடைய பெருமையை கிரந்த ரூபமாகவும் சேவிப்பதற்கு ஆச்சு. இந்த ஆண்டவன் இவருக்கு அடுத்தபடியா இந்த பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு சுவாமியாக எழுந்தருளி இருந்த மன்னார் கோவில் ஆண்டவன் சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திலே அவருக்கு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் அனுகிரகித்தார். மன்னார் கோவில் ஆண்டவன் ஸ்ரீமத் ஆண்டவனா சன்னியாசியாக எழுந்தருளி இருப்பதற்கு காரணமானவர் இந்த சுவாமி. அத மன்னார் கோவில் ஆண்டவன் தனியனிலே சேவிக்கலாம். அபர ஸ்ரீவாச யோகீஸ்வராத் பிராப்த அந்தியாசிரம வேத மௌலி யுகலம் தேன அர்ப்பிதம் ஸ்ரீபதவு. அப்படின்னா இந்த பௌண்டரீகபுரம் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சன்னதியிலே
வேதாந்த காலக்ஷேபம் பண்ணினவர் மன்னார் கோவில் ஆண்டவன். அவர் திருவடியிலேயே பரநியாசம் பண்ணிட்டவர். ஸ்ரீரங்கநாதன் திருவடியில அவரால் பரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டவர். அந்த பௌண்டரீகபுரம் ஆண்டவன் சன்னதியிலேயே சன்னியாசாசிரம ஸ்வீகாரத்தையும் பண்ணி கொண்டவர் அப்படின்னு இவரோட சர்வ சம்பந்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவனுக்கு. அப்படி தனக்கு அடுத்தபடியா மன்னார் கோவில் ஆண்டவன் எழுந்தருள்வதற்கு காரணமாக இருந்தவர். பின்னால இந்த மன்னார் கோவில் ஆண்டவனுக்கு அடுத்தது விண்ணாற்றங்கரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமி எழுந்தருளினர். அந்த சுவாமியினுடைய பூர்வாசிரமத்தில் அவருக்கு பிரேஷமந்திரோபதேசம் பண்ணி பின்னால் அவர் சன்னியாசியாக வரும்படிக்கு அவர் அனுகிரகிச்சிருக்கார் இந்த ஆண்டவன். ஜெகத் பிரசித்த வைபவசாலியாக எழுந்தருளியிருந்த பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகனுக்கு இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னதியில தான் சமாசிரயனம். அந்த காலத்துல மகாவித்வான் ஆர்.வி. கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு எழுதிருந்தார். பெரிய ஸ்ரீபாஷ்ய வித்வான் அந்த சுவாமி. அவர் பௌண்டரீகபுரம் ஆண்டவன் விஷயமா 2 ஸ்லோகம் சாட்சிருக்கார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மகான்கள் நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிக்கிறவா ஏதோ ஒரு காரணத்தினால சன்னியாசம் வாங்கிப்பா. ரொம்ப ஏழ்மை, அதனால வைராக்கியம் வந்து வாங்கிக்கிறவா உண்டு. சம்சாரத்துல விரக்தி ஏற்பட்டு வாங்கிக்கிறவா உண்டு. ஏதோ குடும்பத்துல மனஸ்தாபம் மன கஷ்டம் வந்து இதுக்கு மேல குடும்பத்துல இருக்க வேண்டாம்னு சன்னியாசம் வாங்கிக்கிறவா உண்டு. தர்மபத்னி அனுகூலமா இல்ல அப்படின்னு அதுக்காக வாங்கிக்கிறவா உண்டு. ஆனால் இந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் பெரிய செல்வந்தர், ஐஸ்வர்யத்துக்கு ஒரு குறைவில்லை. மனசு கோணாம இவருக்கு அனுகுணமா நடந்துண்டு வந்த பதிவிரதா ரத்னமான தேவிகள், மகா வித்வான்கள்ல ஒருத்தர். எந்த விதமான கஷ்டமும் இல்ல, கேவலம் வைராக்கியத்தினாலேயே சன்னியாசம் வாங்கி கொண்டார்னு சொன்னா உசந்த சன்னியாசின்னு இவர் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். இவருடைய புலமை, இவருடைய பாண்டித்யம், இவருடைய வித்வத் தன்மை எப்படின்னா, வியாக்கரண சாஸ்திரத்திலே ஒரு பாணினி ரிஷியை போன்ற ஞானமா இருக்கு. தர்க்க சாஸ்திரத்திலே கணாத மகரிஷியை போன்ற ஒரு ஞானம். மீமாம்சா சாஸ்திரத்திலே ஜெய்மினியை போன்றவர். வேதாந்தத்தில் சாட்சாத் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அவதாரமோன்னு சொல்லும்படி வியக்கக்கூடியதான ஞானமா இருக்கு. எப்பேற்பட்ட மகா வித்வான்களும் இந்த சுவாமி சன்னதியில பேசணும்னா கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுவலாம். அப்பேற்பட்ட விலட்சணமான ஞானத்தை உடையவரா இந்த சுவாமி. இந்த மகானுடைய அனுகிரகத்தினாலே நிறைய பேருக்கு நிறைய அனுகிரகங்கள் நடந்திருக்கிறது. இவர் விஷயமா ஸ்ரீனிவாச மகாதேசிக விம்சத்தின்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. மகாவித்வான் வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீனிவாச ராகவாரிய மகாதேசிகன்னு சாதிக்கக்கூடிய வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி இவர் விஷயமா ஒரு மங்கள மாலிகான்னு சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான தனியன்னு பார்த்தால், ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாத வினதம் ஸ்ரீனிவாச முனிம்பஜே. ஸ்ரீ நாராயண யோகீந்திரர்னு சொல்லக்கூடிய வேலியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னதியிலே உபய வேதாந்த கிரந்த காலக்ஷேபங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர் சன்னதியிலேயே பரநியாசம் பண்ணிக்கொண்டு அங்கேயே பிரேஷமந்திரோபதேசம் பெற்று அவரிடத்திலேயே சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு சன்னியாசியாக திகழ்ந்தவர். வரதாரிய கிருபாஸ்ரயம், கட்டம் வரதாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரராகி அவரிடத்திலே சமாசிரயணம் பண்ணி கொண்டவர். ரங்கேஷ பாதவினதம், ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளிலே தன்னுடைய ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பித்தவருமான ஸ்ரீனிவாச முனின்னு சொல்லக்கூடிய பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனை நான் பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லக்கூடியது சுவாமியினுடையதான தனியன். சுவாமியினுடைய உத்தமமான இந்த திருநக்ஷத்திர நன்னாளிலே இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான வைபவத்தை யதாசக்தி யதாவகாசம் யதாமதி அனுபவித்தோம். இந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு நம் பாவங்கள் எல்லாம் போய் எல்லோருக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்பட்டு பகவத் பாகவத கைங்கரியம் பிராப்தமான வேகம் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருவடிகளே சரணம்.